காடை வளர்ப்பு என்பது தற்போது அதிக வருமானம் தரக்கூடிய சிறு தொழில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குயில் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த குயில் வகை பறவை சிறிய உடலமைப்பை கொண்டிருந்தாலும் அதனால் கிடைக்கும் இறைச்சியும் முட்டையும் மிகவும் சத்தானவை. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கடந்த சில தசாப்தங்களில் காடை வளர்ப்பு விரைவாக வளர்ச்சி பெற்றுள்ளது. குறைந்த முதலீட்டில் விரைவான வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருப்பதாலேயே விவசாயிகளும் சிறு முதலீட்டாளர்களும் இதில் அதிகம் ஈடுபடுகின்றனர். காடை பறவைகள் மிகவும் குறுகிய காலத்தில் வளரக்கூடியவை. வெறும் 5 முதல் 6 வாரங்களுக்குள் சந்தைக்கு தகுந்த எடையை அடைந்து விடுகின்றன. அதனால் கோழி வளர்ப்பை விட குறைந்த காலத்தில் அதிக வருமானம் தரும் தன்மை இதில் உள்ளது. மேலும் காடை பறவைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்ததால் அவற்றில் நோய் பரவல் மிக குறைவு. இதனால் மருந்து செலவு குறைவாக இருக்கும். பறவைகள் சிறிய கூண்டுகளில் வளர்க்கப்படுவதால் அதிக இடம் தேவைப்படாது. ஒரு சிறிய அறை அல்லது முற்றத்தில் கூட பல நூற்றுக்கணக்கான காடைகளை வளர்க்க முடியும். காடை பறவைகளின் இறைச்சி மிகவும் சுவையானதோடு அதிக சத்துக்களையும் கொண்டுள்ளது. குறிப்பாக புரதம் அதிகம், கொழுப்பு குறைவாக உள்ளதால் ஆரோக்கியமான இறைச்சி வகையாக கருதப்படுகிறது. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் உடல் சோர்வு உள்ளவர்களுக்கு காடை இறைச்சி மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. அதேபோல காடை முட்டைகள் மருத்துவ குணமிக்கவை. ஆஸ்துமா, இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு காடை முட்டை நல்ல மருந்தாக பயன்படுகிறது என்று நம்பப்படுகிறது. காடை வளர்ப்பை தொடங்குவதற்கு அதிக முதலீடு தேவையில்லை. ஆரம்பத்தில் சில கூண்டுகள், குடிநீர் பாத்திரங்கள், உணவுப் பாத்திரங்கள் மற்றும் சில 100 குட்டி காடைகள் மட்டுமே போதும். பறவைகள் மிகவும் குறுகிய காலத்தில் வளர்வதால் முதலீட்டுக்கான திரும்பும் விகிதமும் வேகமாக இருக்கும். ஒரு பெண் காடை வருடத்திற்கு 250 முதல் 300 முட்டைகள் இடும் திறன் கொண்டது. இதனால் முட்டை உற்பத்தி வருமானமும் மிக அதிகமாக இருக்கும். காடை முட்டைகள் சந்தையில் அதிக தேவை பெற்றவை என்பதால் சுலபமாக விற்பனை செய்ய முடியும். காடை பறவைகளுக்கான உணவு தயாரிப்பு மிக எளிமையானது. சாதாரண கோழிகளுக்கு கொடுக்கும் தானியங்கள், பசும்புல், சிறு தானியங்கள், பூச்சிகள் ஆகியவையே காடைகளுக்கும் உணவாக போதுமானவை. ஆனால் வணிக ரீதியாக அதிக உற்பத்தி பெற வேண்டுமானால் சிறப்பு உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும். தற்போது பல நிறுவனங்கள் காடை பறவைகளுக்கான கலவை உணவுகளை தயாரித்து வருகின்றன. இதனால் எளிதில் உணவு கிடைக்கிறது. காடை வளர்ப்பில் சந்தை வாய்ப்பு மிக அதிகம். நகர்ப்புறங்களில் ஹோட்டல்கள், உணவகங்கள், ரெஸ்டாரண்டுகள் ஆகிய இடங்களில் காடை இறைச்சிக்கும் முட்டைக்கும் அதிக வரவேற்பு உள்ளது. ஊரகங்களில் கூட காடை இறைச்சி ஒரு சிறப்பு உணவாக கருதப்படுகிறது. மருத்துவ குணம் காரணமாக காடை முட்டைகளுக்கு தனி சந்தை உள்ளது. இதனால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்தையும் சுலபமாக விற்பனை செய்ய முடியும். இந்த தொழிலின் மற்றொரு சிறப்பு என்னவெனில் பெண்களும் வீட்டு முற்றங்களில் கூட எளிதாக செய்யக்கூடியது. சிறிய அளவில் தொடங்கி படிப்படியாக பெரிய அளவுக்கு விரிவாக்கிக் கொள்ள முடியும். மேலும் அரசு மற்றும் பல்வேறு பயிற்சி மையங்கள் காடை வளர்ப்புக்கான பயிற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வருகின்றன. இதனால் புதியவர்களும் எளிதாக இந்த தொழிலை கற்றுக்கொள்ள முடிகிறது. காடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் உள்ளன. பறவைகளுக்கு எப்போதும் தூய்மையான நீர் வழங்கப்பட வேண்டும். கூண்டுகள் சுத்தமாக வைக்கப்பட வேண்டும். நோய் பரவாமல் இருக்க தடுப்பூசிகள் மற்றும் சுகாதார பராமரிப்புகள் செய்யப்பட வேண்டும். அதிக வெப்பம் அல்லது குளிர் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். எனவே அவற்றை சரியான சூழலில் வைத்து பராமரிக்க வேண்டும். வருமானத்தை பார்க்கும்போது காடை வளர்ப்பு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. குறுகிய காலத்தில் இறைச்சி மற்றும் முட்டை விற்பனை மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு சிறிய அளவிலான பண்ணை மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வருவாயாக கொடுக்கக்கூடும். பெரிய அளவில் செய்வோருக்கு வருடந்தோறும் லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும். இதனால் காடை வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில் முனைவு திட்டமாகவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பாகவும் மாறி வருகிறது. முடிவாக கூறப்படும்போது காடை வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய தொழில். இது சத்தான உணவையும் மருத்துவ குணமிக்க பொருட்களையும் வழங்குவதால் சமூக ரீதியாகவும் பயனுள்ளதாக உள்ளது. நகரங்களிலும் கிராமங்களிலும் இதற்கு அதிக தேவை இருக்கிறது. எளிதான பராமரிப்பு, குறைந்த இடவசதி,
குறுகிய வளர்ச்சி காலம் ஆகிய காரணங்களால் காடை வளர்ப்பு ஒரு சிறந்த சிறு தொழில் வாய்ப்பாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.